வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி 50 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். பொது தமிழ்ல 100க்கு 100 வாங்குவதற்காக நம்ம இந்த பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள் 42வது நாள்ல 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி ரிப்போர்ட்டர் தேர்வுக்கான அசல் வினாத்தாள் பொதுத்தமிழ் வினாத்தாள் தான் பகுப்பாய்வு செய்யப்படும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் சிம்லை கிளிக் பண்ணுங்க. வாங்க உள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு. அதாவது சொற்றொடர் கொடுத்துருக்காங்க, நிறுத்தற்குறி எங்க சரியாக இருக்கு, எங்க சரியா அமைச்சிருக்காங்க, அதை தான் நம்ம கேட்டிருக்காங்க, வினாவை கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது. இது மாடு என்பது அக்கிரிணை, அதை உயர்தினையாக்கி கூறுறாங்க. அதை புரியுதுங்களா? என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது என்னது? திணை வலுவமைதி ஆகும். வலுவமைதினா அப்படின்னா பிழையாக இருந்தாலும் இலக்கணமுடையது என்று இலக்கண ஆசிரியர் ஏற்றுக்கொள்ளப்படுவது, அதுதான் வலுவமைதி. இங்க பாத்தீங்கன்னா என் அம்மை வந்தால் என்று மாற்றை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி. அப்ப எங்க நிறுத்த குறிகள் இருக்கு, இரட்டை மேற்கோள் குறிகள் இருக்கு. என் அம்மை வந்தால், இதுதான் திணை வலுவமைதி. ஓகேங்களா? அடுத்து நிறுத்தற் குறியிடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. அது எப்படி கொடுக்குறாங்க? இதான் வினா. பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அப்ப எது சரியா வரும் பாருங்க. அது ஒரு ஆச்சரியங்கள். பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, எது சரி? என்ற இடத்துலையும் ஒரு வியப்பு குறி போடுறோம். அந்த காலில் அடிபட்டு விட்டதே என்ற இடத்திலும் ஒரு வியப்பு குறி போடுகிறோம். ஓகேங்களா? பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, இதான் என்னது சரியான அந்த என்ன ஒரு வியப்பை சொல்லக்கூடிய, அந்த ஒரு ஆச்சரியத்தை சொல்லக்கூடிய பூனையின் அடிபட்டு விட்டதே, அது ஆச்சரிய குறி, வியப்பு குறி. அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டுபிடி. என்ன சொல்றாங்க? நான் திடலில் ஓடினேன், நான் விளையாட்டு திடலில் ஓடினேன். இப்ப நான் செய்யக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடியது, தான் செய்யக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடியது, வினையை சொல்லக்கூடியதுன்னா தன்வினை. என்னது? தன்வினை. அது நான் தான் மட்டும் ஒருவன் மட்டும்தான் பங்கு பெறாது, பிறரும் அது பங்கு பெறுவது பிறவினை ஆகுது. பார்த்தீங்கன்னா நான் பாடம் படித்தேன், இப்படி இருக்கும். பாடம் படிப்பித்தான் அப்படின்ட்டு இருக்கு. படிப்பித்தான் என்பது பிறவினை, படித்தான் என்பது தன்வினை. செய்தான் தன்வினை, செய்வித்தான் தான் செய்யக்கூடிய தன்வினை, பிறர் அதில் பங்கு பெறும்போது அது பிறவினையாக மாறுகிறது. அடுத்து சரியான ஊர் பெயருடைய மறுவு எது? சரியான ஊர் பெயருடைய மறுவு எதுன்னு கேட்குறாங்க. புதுச்சேரி அப்படின்னு புதுவை அப்படின்னு வரணும். புதுக்கோட்டை புதுகை, உதகமண்டலம் உதகை, சரிதான். உதகமண்டலம் உதகை. கும்பகோணம் கும்பை கிடையாது, கும்பகோணம் குடந்தை. எது சரியா இருக்கு? ஆப்ஷன் சி, உதகமண்டலம் உதகை. அடுத்து தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் எது? தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் எதுனா சிதம்பரம். தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் எது? சிதம்பரம் தான் சரி. அடுத்து மருவு, ஊர் பெயருடைய மருவை எழுது. ஊர் பெயரி மருவை பொறுத்துன்னு கேட்குறாங்க. தஞ்சாவூர் என்னது? தஞ்சை. தஞ்சாவூர் தஞ்சை. திருநெல்வேலி நெல்லை. கோயம்புத்தூர் கோவை. கும்பகோணம் குடந்தை. அப்ப என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து சரியான தமிழ் சொல்லை கண்டுபிடி. விவாகம். விவாகம் என்ற சொல்லுக்கு என்னன்னா திருமணம். விவாகம் என்னது? திருமணம். வதுவை அப்படின்னாலும் என்னதான்? திருமணம் தான். வதுவைனாலும் திருமணம் தான், விவாகனாலும் திருமணம் தான். அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. சர்க்கார். சர்க்கார் என்னது? அரசாங்கம். சர்க்கார் என்பது அரசாங்கம். அடுத்து பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடி. லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல்ல கலங்கரை விளக்கம். என்னது? கலங்கரை விளக்கம்.
அடுத்து நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று, அதாவது கால் வலிக்கிறது என்பது நடந்தது, கால் வலிக்கும் என்று சொன்னால் அது வருவது. அப்ப நீ விளையாடவில்லையா என்ற வினா கால் வலிக்கும் என்று விடை கூறினால் அதுதான் உருவது கூறல் விடை. கால் வலிக்கிறது நடந்து முடிந்ததை சொல்வது அது உற்றது உரைத்தல் விடை. உடன்படாக அந்த வினாவுக்கு விடை சொன்னோம்னா அது நேர் விடை. எதிர்மறையாக சொல்லும்போது நீ செய்வாயா என்ற வினாவுக்கு செய்ய மாட்டேன் போது அது மறை விடை அல்லது எதிர்மறை விடைன்னு சொல்றோம். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. அடுத்து சரியான வினை மரபை எடுத்து எழுதுக. தண்ணீர் பருகினான் அப்படின்னு சொல்லணுமா, அருந்தினான்னு சொல்லணும், தண்ணீர் பருகினானா தண்ணீர் குடித்தானா அப்படின்னு சொல்லும்போது எது சரியான வினை மரபு? தண்ணீர் குடித்தான். பால் பருகினான் என்பதுதான் சரியானது. பால் பருகினான், தண்ணீர் குடித்தான். அடுத்து விடை வகையை தேர்ந்தெடு. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவேன். ஏவல் விடை. ஏவுவது ஒருத்தவங்களை ஒரு செயலை செய்ய சொல்லும் பொழுது அதை செய்ய சொன்னவரையே செய்ய சொல்லுவது என்ன, அதான் ஏவல் விடை. ஓகேங்களா. அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். அது என்ன கேட்குறாங்க? டவுன்லோட் பண்ணுறீங்களா கேட்குறோமா? டவுன்லோட் என்னது? பதிவிறக்கம். டவுன்லோட் என்று சொன்னால் பதிவிறக்கம். அப்லோட் என்று சொன்னால் அது பதிவேற்றம். டவுன்லோட் பதிவிறக்கம், அப்லோட் பதிவேற்றம். அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெடு. பெர்சனாலிட்டி அப்படின்னது ஆளுமை. பெர்சனாலிட்டி கலைச்சொல் ஆளுமை. அடுத்து தேசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. தேசிஸ் அப்படின்னு என்னன்னா ஆய்வேடு. இன்டெலெக்சுவல் அப்படின்னா என்னன்னா அறிவால் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அப்ப தேசிஸ் என்பது ஆய்வேடு. சோசியல் ரிஃபார்மர் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் என்னன்னா சமூக சீர்திருத்தவாதி. சோசியல் ரிஃபார்மர். அடுத்து ஓமையால் விளக்கக்கூடிய பொருத்தமான பொருளை கண்டுபிடி. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னு அது பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த எப்படி இருக்கும்? பயனில்லாமல் போகும். அதனால பயனற்ற செயல் சொல்றோம். அடுத்து நகமும் சதையும் போல. இந்த நகமும் சதையும் போல எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த நகமும் சதையும் போல ஒற்றுமையா இருக்கா அப்படின்னு சொல்றோம் நம்ம. அது எப்படி, அது எதை ஒற்றுமை, அந்த ஒற்றுமை எதை குறிக்கிறது அப்படின்னா அந்த உறவுகளை குறிக்கக்கூடியது. இந்த நட்பு என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளை குறிக்கக்கூடியது. நகமும் சதையும் போல அந்த நட்பாக அந்த உறவுகள் இருக்கிறது என்று சொல்லும்போது அதுதான் அந்த ஊமைக்கு ஏற்ற பொருள். நகமும் சதையும் போல நட்பு, உறவுகளை குறிக்கக்கூடியது. இணைபிரியாமை அப்படி கூட சொல்லுவோம். இணைபிரியாமை அதில் ஒற்றுமை கூட நம்ம சொல்லலாம். இதான் கரெக்டாக சொல்லும்போது இணைபிரியாமை, நட்பு, உறவுகளை குறிக்கக்கூடியது. மாணவர்கள் நன்றாக படித்தனர் எவ்வகை வாக்கியம் அப்படின்னா தன்வினை. படிக்குவித்தனர் அப்படின்றது அது பிறவினை. தான் செய்யக்கூடியது, அவர்கள் செய்யக்கூடியது ஒரே மட்டும் குடிக்கும் போது தன்வினை. மாணவர்கள் படிக்கிறாங்க, அவங்க மாணவர் செய்யக்கூடிய தன்வினை. அது பிறர் பங்கு பெற்றாங்க அப்படின்னா பிறவினை. அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பிறவினையில அந்த கற்பித்தான், செய்வித்தான், படிப்பித்தார், இது போல வரும். அடுத்து தந்தை மகளை நன்றாக படிக்க வைத்தார். ஃபர்ஸ்ட் மகள் நன்றாக படித்தார் என்று சொன்னால் அது தன்வினை. தந்தை மகளை நன்றாக படிக்க வைத்தார். படிக்க வைத்தல் என்பது பிறவினை. பிறவினை. அடுத்து அப்துல் நேற்று வந்தான். இங்க 4 வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க. பிறவினை, உணர்ச்சி, தன்வினை, செய்வினை. என்னது? தன்வினை தொடர்ந்தது. அப்துல் நேற்று வந்தான் என்பது என்னது? தன்வினை. அடுத்து கல்வியில் பெரியவர் கம்பர் என்ற விடைக்கு ஏற்ற வினா எதுன்னு கேட்கிறேன். கல்வியில் பெரியவர் கம்பர். அப்ப கல்வியில் பெரியவர் யார்? அப்ப கல்வியில் பெரியவர் கம்பர். அடுத்து விடைக்கேற்ற வினா. விருதுநகருடைய முந்தைய பேர் என்னது? விருதுநகருடைய முந்தைய பேர் என்னன்னு கேட்கிறாங்க. விருதுப்பட்டி. அப்ப என்னது?
விருதினோட முந்தைய பெயர் என்ன என்பதுதான் சரி. மித்தபடி விருது முந்தைய விருது பட்டியா, எவ்வாறு அழைக்கப்படுகிறது, விருது ஒன்றா அப்படிங்கிறது நமக்கு விடைக்கேற்ற வினா கிடையாது. இப்போ விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுபட்டி. இந்த விடைக்கேற்ற வினா நம்ம எதை சரியாக கொண்டு வரலாம் அப்படின்னா, விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன, அதுதான். அடுத்து இரு வினையில் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தெரிவு செய்க. அதாவது நீங்கு நீக்கு, இதுல 3 சரியானதுக்கு 1 தவறானதுக்கு, அதுதான் விடை. இப்ப எது சரியானது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருக்காங்க, அடுத்து நீக்கு. இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு, இது சரி. அடுத்து என் பெயரை நீக்க நினைத்தால், என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு. இங்க பாருங்க, நீக்க நீங்கு. ஃபர்ஸ்ட் இங்க நீங்கு நீக்குன்னு வரணும், ஆனா இங்க நீக்க நீங்கு. அப்ப இது என்னது விடை. அதே போல ஃபர்ஸ்ட் இது பாருங்க, பெயரை நீக்கியவுடன் நீங்கு, இதுவும் விடையில வருது. நான் ஃபர்ஸ்ட் நீங்குன்னு வரணும், அப்புறம் தான் நீக்கு. ஓகேங்களா? தவறான பதவிகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கி விட்டேன். அப்ப ஒண்ணுதான் நமக்கு விடை ஒன்று. ஆக்சுவலா 2 தவறா இருக்கு. ஓகேங்களா? 2 சரியா இருக்கு. அப்ப விடை வந்து ஏ வரும், சி வரும். அடுத்து சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு அறிய. ஃபர்ஸ்ட் சேர்ந்து என்று வரக்கூடிய அந்த வாக்கியம் இருக்கணும், அது சேர்த்து அர்த்து வரணும். பாருங்க, அனைவரும் ஃபர்ஸ்ட் ஒன்று சேர்ந்து வீட்டினை கட்டினர். ஒன்று சேர்ந்து வீட்டினை கட்டினர். அனைவரும் சேர்த்து கல்வியை, அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். சேர்த்து வைத்த சொத்து வீணாகாது. அப்ப ஃபர்ஸ்ட் சேர்ந்து சேர்த்து எதுல வருதுன்னா இங்கதான் இருக்கு. அனைவரும் ஒன்று சேர்ந்து, அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர், இதுதான் சரி. அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. புதைந்து புதைத்து, புதைந்து புதைத்து. அப்ப புதைந்து எங்க இருக்கு? ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான். ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான், இதுதான். புதைந்த பொருளை மறைத்து வைத்தல், புதையலை கண்டு மகிழ்தல். ரவி புதைத்த புதையலை மறந்தான். இப்ப எது சரி? ஃபர்ஸ்ட் புதைந்த. ரவி மண்ணில் புதைந்த பொருளை மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் என்பதுதான் சரியானது. அடுத்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. அதாவது சொற்களை முறை மாறி கொடுத்திருக்காங்க, முறை மாற்றி கொடுத்திருக்காங்க. சரியான ஒரு வரிசைப்படி அமைந்த சொற்றொடர் எது கேட்கிறாங்க. இதுல இது பாத்தீங்கன்னா, இது ஒரு மேற்கோள் தொடர். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யாருன்னா கம்பர். இது ஒரு தனியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் யாரு? கம்பர். அப்ப எதுங்க சரியான சொற்களோடு சரியான வரிசைப்படி அமைந்த தொடர் எதுனா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து பொருத்தமான காலம். பாடல் பாடினான் என்பது இறந்த காலம். பாடல் பாடுகிறான் என்பது நிகழ்காலம். பாடல் பாடுவான் என்பது எதிர்காலம். பாடல் பாடுகிறார்கள் என்பது நிகழ்காலம். அதாவது இடைநிலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இட்டு இட்டு இரு இன்னுன்னா அது இறந்த காலம். கின்று கின்று ஆண் என்று சொன்னால் நிகழ்காலம். இப்போ இவனா அது எதிர்காலம். அப்ப எது சரியானது? ஆப்ஷன் ஏ தான். அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. இங்க பாருங்க, கான் கொல் கிளி கீரி குடுவை கேள்வி. எது இங்க சரியானதுன்னா காக்கா. அந்த கா வரிசை முறை கொடுக்க, காக்கா காக்கா, கீ கீ, கூ கூ, கே கே, கோ கோ. அப்ப கான் கிளி கிளி, கான் கிளி கிரி, கான் கிளி கீரி குடுவை கேள்வி கொல். ஓகேங்களா? அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க. தலை. உழந்தும் உரலே தலை வராது. உரலே உயலே தலையில, உறவே தலையில. உழந்தும் உழவே தலை, சுழன்றும் ஏற்பின்னது உலகம். அதனால் உழந்தும் உழவே தலை என்பதுதான் சரியானது. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல். இந்த 4 வினாக்கள்ல எந்த தொடுதல் என்ற வார்த்தை வரும் அப்படி கரெக்டா கேட்கிறாங்க. காற்றினுடைய மெல்லிய தொடுதல். காற்றினுடைய மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. இதன் அது சரியானது. அடுத்து சரியான இணைப்பு சொல்லை கண்டுபிடி.
நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். அதனால் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். ஏனெனில் துன்பப்பட நேரிடு வருமா? வராது. இல்லை என்ற துன்பப்பட என்ன? நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். அதனால் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் இனிய சொற்களை பேசவில்லை என்றால் துன்பப்பட நேரிடும். என்னது? ஆப்ஷன் சி தான் சரியானது. அப்ப நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிட்டதான் சரியானது. அடுத்ததாக அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஸ் 2 நாட்கள் ஆகும் என்றார். அப்போ அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என்னுடைய தந்தை ஊர் திரும்ப டேஸ் 2 நாட்கள் ஆகும். மேலும் அதனால் 2 நாட்கள் ஆகுமா? இல்லை எனில் ஏனெனில் மேலும் 2 நாட்கள் ஆகும். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற தந்தை ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும் என்பது சரியான இணைப்பு சொல். அடுத்து செல்வத்தின் பயன் ஈதல் டேஸ் பிறகு கொடுத்து மகிழ்வோம். அது செல்வத்துடைய பயனை என்னன்னா ஈதல் தான். ஒரு நக்கீரனா சொல்றாரு. அப்ப என்ன? அது செல்வத்தினுடைய பயனை ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வு. இல்லை என்ற பிறகு செல்வத்தின் பயனை ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வு என்பதுதான் சரியானது. அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தது. மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளினுடைய பங்கு, அதுக்கப்புறம் வினா வரணும். செயற்கைக்கோளுடைய பங்கு யாரா, ஏனா, யாதா, யாவை, யாது. மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வு செயற்கையோட பங்கு யாது. ஓகே. அடுத்து ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். ஆழ்வார்கள் எத்தனை பேர் என்பதுதான் சரி. எத்துணைன்னு சொல்றது எத்தனை பேர், எப்பொழுது பேர் வரும். ஆழ்வார் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் 12 பேர். சரியான வினா சொல்லி ஆத்திச்சூடியின் ஆசிரியர். ஆத்திச்சூடியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப விடை யார்? அது எப்படி, ஏது, ஏன் வராது. ஆத்திச்சூடியினுடைய ஆசிரியர் யார் என்பதுதான் சரியானது. அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் சொல்லுக்கு நிகழ்காலம். அப்ப என்னது? நிகழ்காலம் படிக்கிறான், கிறு, கின்று, ஆண் என்று. அப்ப என்னது? படிக்கிறான், இதுதான் சரி. இப்ப படித்தான் இறந்த காலம், படிப்பான், படிப்பால் அது எதிர்காலம். வலுவ சொல்லற்ற தொடர் எது? வலுவ சொல்லற்ற தொடர் கேட்குறாங்க. தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேர்னா தென்னந்தோப்பு தான். தென்னங்காடோ தென்னங்கூட்டமோ தென்னந்தோட்டமோ கிடையாது. தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேரு? தென்னந்தோப்பு. சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல். அதாவது கொடுக்கப்பட்ட இந்த சொற்களை பிற சொற்களோடு இணைத்து கண்மணி, பொன் விலங்கு, கண்மணி, பொன் விலங்கு, மலைத்தேன், வான்மலை. அப்படின்னா ஆப்ஷன் பி. கண்மணி, பொன் விலங்கு, மலைத்தேன், வான்மலை. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வந்துடுறேன் சொல்றான், வந்துடுறேன் அவன் சொல்றமா. அதுக்கான இதெல்லாம் பேச்சு வழக்கு சொல்லும்போது வந்துடுறேன்னு சொல்றான். ஆனால் எழுத்து வழக்கு அப்படி எழுத முடியாது. வந்து தருகிறேன் என்பது தவறு. வந்து விடுகிறேன், அதுதான் பேச்சு வழக்கு. எப்படி வந்துடுறேன், எழுத்து வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி. வந்து விட்டேன், வந்து ஓடுகிறேன் கிடையாது. இரு பொருள் தருக. திங்கள் என்று சொன்னால் மாதம் என்று கூட சொல்லலாம், கிழமை என்று சொல்லலாம், சந்திரன் என்று சொல்லலாம். திங்களுக்கு மாதம் என்ற பொருளும் இருக்கு. சித்திரை திங்கள் அப்படின்னா சித்திரை மாதம், திங்கள் கிழமை, திங்கள்னா சந்திரன், நிலவு. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இரு பொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது என்னது? நூல். மூதுரை என்பது ஒரு அறநூல். அப்ப என்னது? ஆப்ஷன் பி. ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். இரு பொருள் தருக. மாலை. மாலை என்னது? ஒரு பொழுதை குறிக்கக்கூடியதாக வரும். இன்னொன்று மாலையை குறிக்கக்கூடிய. பூமாலை, மாலை பொழுது. பூமாலை, மாலை பொழுது. குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருளறிய. குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து பொருளறிய. இங்க பாருங்க, இப்ப இதுல பாத்தீங்கன்னா அரு, ஆறு அப்படிங்கிறதா வினா. அப்ப அரு அப்படின்னா என்னன்னா குறில் நெடில் வேறுபாடு இருந்து. இது கரெக்டா நம்ம வினா என்ன பாத்தீங்கன்னா அரு, ஆறு. அப்ப அருன்னு என்னது? அறுத்தல், வெட்டுதல். அறுத்தல் என்னது? வெட்டுதல். ஆறு என்பது ஒரு எண்ணாவும் இருக்கும் அல்லது ஒரு
நதியாகவும் இருக்கும். ஆனா ரெண்டுமே சரியா இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப அருனா வெட்டுதல், ஆறு என்பது ஒரு நதி. அடுத்து கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. அதாவது டேஸ் வில் டேஸ் குளித்தது அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க விடை இருக்கு. விடுவில் வீடு குளித்ததா, இதான் வினா. இல்ல சுடுவில் சூடு குளித்ததா, இல்ல மடுவில் மாடு குளித்ததா? இது மடுவில் மாடு குளித்தது என்பதுதான் சரி. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறு. கூற்று 1, கூற்று 2, கூற்று 3, கூற்று 4. இதுல பாருங்க, பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர். பழந்தமிழர்கள் கொங்கு நாட்டு சோற்று மலைச்சோற்று வழிபாடு பண்ணி நம்ம சொல்றோம். பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவது என்பது சரி. ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வழங்குவோம். ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லாத சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். அதை ஊர் பொது இடத்துல வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். இதுவும் சரியானதான். அடுத்து பாருங்க, மலையில் நனைந்து கொண்டே உண்பர். இது தவறு. இப்ப எது சரி? பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு, கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு சொல்றோம். ஒவ்வொரு வீடாக சென்று உப்புலா சோத்தை ஒரு பானையில வாங்கிட்டு ஊர் பொதுவான இடத்துல வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். இதெல்லாம் சரிதான. மலையில் நனைந்து கொண்டே உண்பர் தவறு. அப்ப முதல் 3 சரி, 4 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் பி. அடுத்து கூற்று சரியா தவறா? கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. தெருக்கூத்தை தமிழ் கலையோட முக்கிய அடையாளமாக்கியவர். தெருக்கூத்தை தமிழ் கலையோட முக்கிய அடையாளமாக்கியவர்னா கூத்துப்பட்டை நா முத்துச்சாமி என்று அழைக்கப்படக்கூடிய கலைஞாயிறு. நாம் முத்துச்சாமி என்று அறியப்படக்கூடிய கலைஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் நா முத்துச்சாமி. கூத்துப்பட்டை இயக்கம் நா முத்துச்சாமி. தெருக்கூத்தை தமிழ்களை முக்கிய அடையாளமாக்கியவர் நா முத்துச்சாமி. சரிதான். கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லக்கூடிய முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர் யாருன்னா நா முத்துச்சாமி. இதுவும் சரிதான். இந்திய அரசினுடைய பத்மஸ்ரீ தாமரை திருவிருதையும் தமிழ்நாடு அரசினுடைய கலை மாமணி விருதையும் பெற்றவர் யாருன்னா நா முத்துச்சாமி. அப்ப முதல் 3 கூட்டுகளுமே கலைஞாயிறு நா முத்துச்சாமி பெற்ற கூட்டுகள் சரியானது. கலைச்சொல் கண்டுபிடி. ஹியூமானிட்டி. ஹியூமானிட்டி அப்படின்றது மனித நேயம். ஹியூமன்றது மனித நேயம். அடுத்து டோர்னடோ. டோர்னடோ என்னும் சொல்லுக்கு தமிழ் சொல் என்னன்னா சூறாவளி. புயல் என்ன சொல்லுவாங்க? ஸ்டோம். டோர்னடோ சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. வெயில் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. ஓகேங்களா? இப்போ சூறாவளி டோர்னடோ, ஸ்டோம் புயல், டெம்பஸ்ட் பெருங்காற்று, வெயில் விண்ட் சுழல் காற்று. அடுத்து சேலின் சாயில். சேலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் கலர் நிலம். எதற்கு பயன்படாத நிலம் கலர் நிலம். பாரதிதாசன் சொல்றது. இப்ப சேலின் சாயில் என்பது கலர் நிலம். அகர வரிசைப்படுத்துக. மீன் இசை, முன்னீர், மனத்துயிர், மேடு பள்ளம், மாவிலை, மௌனம், மொழிபெருக்க. மா வரிசை மா வரிசை மஸ்ட் மாதான். மா மனத்துயர், மாவிலை, மீ மூமு, மேமே மூமு. அது மனத்துயர், மாவிலை, மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு, மௌனம். மீண்டும் அகரவரிசைப்படுத்துக. உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். இங்க பாருங்க, முதல்ல என வருமா, லாஸ்டா வராது. அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது. அடுத்தது பாருங்க, இதுல எது சரியாக வரும் அப்படின்னா அச்சாணி. உலகத்தாருக்கு உழுவோருக்கு எரல்ல வளல்ல சிறப்புலக பின்னாடி என போற்றப்பட்டனர். புரியுதுங்களா? அச்சாணி என போற்றப்பட்டனர். அச்சாணி உலகத்தாருக்கு உழுவோர் என போற்றப்பட்டனர். இது அகரவரிசை. சொற்களை முறையான வரிசைப்படி சொல்ல அகரவரிசைப்படி அமைந்துள்ள தொடர். அடுத்து வேர் சொல்லை கொடுத்து தொழிற்பெயரை உருவாக்கு. வேர் சொல்லை கொடுத்து தொழிற்பெயர். வேர் சொல் என்னன்னா கொடு. வேர் சொல் என்னது? கொடு. அப்ப தொழிற்பெயர் என்னது? கொடுத்தல். தொழிற்பெயர் கொடுத்தல். இதை வினையெச்சம் கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்து. நிகழ்காலத்துக்குரியதுனா கொடுக்கிறான். பெயரெச்சம் கொடுத்த. வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றே கண்டுபிடி. போ என்ற வேர்ச்சொல்லுக்கு வினைமுற்று என்னது? போனான். போ என்ற வேர்ச்சொல் வினைமுற்று போனான். படி என்பதனுடைய வினையாள்னு பெயர். படி என்ற சொல்லுக்கு வினையாள்னு பெயர் என்ன? படித்தவர். படித்தவர் என்பதுதான் சரியானது. அடுத்து சென்றனர். இந்த சென்றனர் என்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் என்னன்னா
செல். சென்றனர் என்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் செல். அடுத்து வேர் சொல்லை தெரிவு செய்க. மயில் வித்தனன். மயில் வித்தனன் அப்படின்னா மகிழ். மயில் வித்தனன்னா என்னது? மகிழ். அடுத்து நடப்பால். நடப்பால் என்ற சொல்லுக்கு வேர் சொல் என்ன? நட. பெயரெச்சம் நடந்த, வினையெச்சம் நடந்து. அடுத்து மலை என்னும் பொருள் தரக்கூடிய சொற்களை தெரிக. மலை என்னும் பொருள் தரக்கூடிய சொற்களை தெரிக அப்படின்னா பொறுப்பு, வெறுப்பு, அசலம். பொறுப்பு, வெறுப்பு, அசலம். வேறு என்ன? மூணுமே சரியா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா வெறுப்பு இங்க இருக்கு, அசலம் இருக்கு, கிரி இருக்கு. இதெல்லாம் ஆனால் முழுமையாக நமக்கு வர வேண்டும். ஓகேங்களா? மூன்றுமே சரியாக இருக்கணும். பொறுப்பு, வெறுப்பு, அசலம். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா இளம் பயிர் வகையை குறிக்கக்கூடிய. இப்போ எடுத்துக்கிட்டா தென்னையினுடைய இளம் பிள்ளை, அந்த இளம் பயிருக்கு என்ன சொல்றோம்? பிள்ளை. தென்னுடைய இளம் பயிருக்கு பிள்ளை. விழாவுடைய இளநிலைக்கு என்ன சொல்றோம்? குட்டி. பனை மரத்துக்கு என்ன சொல்றோம்? மடலி அல்லது வடலி. பனை மரத்தினுடைய அந்த இளநிலைக்கு அல்லது இளம் பயிர் வகை மடலி அல்லது வடலி. மடலி அல்லது வடலி, பனை. குட்டி, விழா, பிள்ளை, தென்னை. இதெல்லாம் இளம் நிலைகள் அல்லது இள பயிர் வகைகள். கன்று என்பது மா, புலி, வாழை. இதோடைய இளநிலை கன்று. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள். இந்த விலை. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய விலை லகரம், மகர லகரம் என்பது என்னன்னா பொருளின் மதிப்பு. அடுத்து நகர லகரம் அல்லது பொது லகரம் என்பது உண்டாக்குதல். விலை என்பது பொருளின் மதிப்பு. அடுத்து உண்டாக்குதல். வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம். அப்ப என்னது? வாசலில் போடுவது கோலம், பந்தின் வடிவம் கோலம். ஆப்ஷன் ஏ. அடுத்து கூரை. ஃபர்ஸ்ட் இந்த கூரை என்பது என்னன்னா புடவை. அந்த கூரை என்பது வீட்டுடைய அந்த மேல் கூரைன்னு சொல்லுவாது. அது ஒரு தரை தான். ஓகேங்களா? அப்ப வீட்டினுடைய தரை புடவை. ஆப்ஷன் பி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. டிரான்ஸ்பிளான்டேஷன். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கான்சோனன்ட். கான்சோனன்ட் என்னது? மெய்யெழுத்து. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராப் அப்படின்னா ஒப்பெழுத்து. அடுத்து பொறுத்துக. பால் பண்ணைனா டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் டேனிங். பால் பண்ணைனா டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் டேனிங். சாயமிடுதல் டையிங். தரின்னா லூம். ஓகேங்களா? பால் பண்ணைன்னு என்னது? டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல் என்பது டேனிங். சாயமேற்றுதல் டையிங். தரி லூம். ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்து மரபு பிழை நீக்க. பால் குடித்தான் என்பது தவறு. பால் பருகினான் என்பதுதான் சரி. தண்ணீர் குடித்தான் சொல்லலாம், பால் பருகினான் சொல்லணும். உணவு உண்டான் அப்படின்னா சொல்லணும். அடுத்து சந்திப்பிழையை நீக்குக. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. சந்திப்பிழை நீக்குது. அந்த மையத்துக்கு வரக்கூடிய இடத்தில் வல்லின மிகுந்து மிகுந்தும் மிகாக்கூடாது மிகாமல் வர வேண்டும். அப்ப இதுல பாரு, கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை இரண்டாம் வயிற்று வெளியில வல்லின மிகுது திருப்புகிறது. ஆப்ஷன் பி. மித்ததெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா இங்க நிகழும் இங்க இப்போ கொடுத்துருப்பாங்க, இங்க கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் தவறா இருக்கும். எது சரி? ஆப்ஷன் பி தான். கோழி கூவும் மரபு பிழை நீக்க. கோழி சேவல் தான் கூவும், கோழி கொக்கரிக்கும். சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். மயில் அகவும், காகம் கரையும், புறா குணுகும், ஆந்தை அலரும், கூகை குளரும். பொருந்தா சொல்லை கண்டுபிடி. மென்தொடர் குற்றியலுகரத்துல வராத பொருந்தாத எதுன்னு கேட்குறாங்க. இப்போ மென்தொடர் குட்டினா மெல்லின மையெழுத்துக்களை உடைய அந்த மென்தொடர் பண்பு, மஞ்சு, கண்டு, இன்னு, இஞ்சி, இதெல்லாம் மென்தொடர் குற்றியலுள்ள பொருந்த என்னது? எக்கு. எக்கு என்பது ஆயுத தொடர் குற்றியலுகிறோம். ஆயுத தொடர் என்பது ஆயுதம் என்றால் என்னது? முன்னாடி ஒரு உயிர் குறியிலையும் இறுதியில் வல்லின உயிர்மை குறியிலையும் பெற்று வரும். இடையில மட்டும்தான் ஆயுதம் வரும். அடுத்து பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதுல பொருந்தாது எதுன்னு கேட்கிறாங்கன்னா பாக்கு, பாட்டு, பத்து இதெல்லாம் வன் தொடர் குற்றியலுகிறோம். பஞ்சு மட்டும் என்னது? மென் தொடர் குற்றியலுகிறோம். அப்ப அதுதான் பொருந்தாதது. நல்கினால்.
நல்கினால்னா கொடுத்தால் என்பது எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் கேட்கிறாங்க என்னது? எடுத்தால். நல்கினால்னா வழங்கினால். அப்ப எதிர்ச்சொல்னா எடுத்தால். எதிர்ச்சொல் தருக. சோம்பல். சோம்பல்கிறது எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. அவ்வளவு. சோம்பலுக்கு எதிர்ச்சொல்லாது சுறுசுறுப்பு. அடுத்து இரவலர். இரவலருக்கு எதிர்ச்சொல் என்னது? புரவலர். இரவலருக்கு எதிர்ச்சொல் புரவலர். பிரித்து எழுதுக. தம் உயிர் அப்படின்னா தம் கூட்டல் உயிர் சீக்கொல்ட்டு தம் உயிர். தம் உயிர்னா தம் கூட்டல் உயிர். சேர்த்து எழுதுக. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்ல பருத்தி எல்லாம். பருத்தி கூட்டல் எல்லாம் பருத்தி எல்லாம். வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான். வட்டு கூட்டல் ஆடினான் வட்டாடினான். ஒரு பக்தி, அதாவது ஒரு பத்தி மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து வினாக்கள் கேட்பாங்க. இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுவும் நம்ம புக்ல இருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. காலில் காலில் காயத்திற்கு கட்டுப்பட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்தினர் கேட்டார். அதே நேரம் அருகில் இருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இருவரின் வினாவுக்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அதாவது அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்தினர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டனர். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள்மாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது தான் இரட்டொரு மொழிகள் சிலேடை. இரட்டொரு சிலேடைன்னு சொல்றோம். ஓகே, பார்க்கலாம். அது வினாக்கள். இந்த இப்பத்தியில் பயின்று வரக்கூடிய அணி எது கேட்டனது? சிலேடை அணி அல்லது இரட்டுற மொழி அணி. ஒரு சொல் இரு பொருள்பட அமைவது சிலேடை அணி அல்லது இரட்டுற மொழி அணி. இது ரெண்டு வகை இருக்கு, செம்மொழி சிலடை பிரிமொழி சிலடை. அடுத்து இப்பத்தியில் இடம்பெறக்கூடிய ஊர் என்னன்னா செங்கல்பட்டு. இப்ப செங்கல்பட்டு. இளைஞன் பயணம் செய்த வாகனம் என்னது? அந்த இளைஞன் பயணம் செய்த வாகனம் இந்த கொடுக்கப்பட்ட பத்தியில பேருந்து. இப்பத்தியில் இடம்பெறக்கூடிய வினா தொடர் எதுனா எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும், எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்பதுதான் வினாத்தொடர். இளைஞனுக்கு அடிபட்ட இடம் எதுனா கால். இளைஞன் அடிபட்ட இடம் கால். கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க வரும்போது ஓர் ஊருங்க வரணும். அதாவது உயிரெழுத்துக்கள் வறுமொழியில் முதலெழுத்தாக வரும்போது ஓர் ஊர், உயிர்மை எழுத்து இருந்தால் ஒருன்னு போடலாம். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்கினாங்க. ஒரு ஓர் தான் கேட்கிறாங்க. இங்க உயிர்மெய்யல் ஒரு உயிரெழுத்து இருந்தால் ஓர். அப்ப இது சரியா ஆப்ஷன் சி தான். மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார் என்பது சரியானது. திரும்ப ஒரு ஓர். ஓர் அழகிய சிற்றூரில். ஓர் அழகிய சிற்றூரில் உயிரெழுத்ததுல ஓர் வந்தது, ஒரு குளம் இருந்தது, உயிர்மை எழுத்து ஒரு. அப்படின்னு சரியா ஆப்ஷன் பி தான். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது சரியானது. சரியாக பொருந்தும் வினையை கண்டுபிடி. பாருங்க, நந்தவனம். நந்தவனம் பூஞ்சோலை. பார்னா உலகம். பணினா வேலை. அப்ப இழைத்து செய்து என்பதுதான் அது சரியானது. சொல் பொருள் பொருள். எத்தனைக்கும் அப்படின்னா முயலும். எத்தனைக்கும் என்னது? முயலும். பெருப்பு என்று சொன்னால் மலை. கழனி வயல். நிகர். நிகர் அப்படின்னா சமானம். நிகர் அப்படின்னா என்னது? சமம். அப்ப எத்தனைக்கும் என்னது? முயலும், வெறுப்பு மலை, கழனி வயல், நிகர் சமம். ஆப்ஷன் ஏ சரியானது. சொல் பொருள் பொறுத்துக. பயிலுதல் அப்படின்னா படித்தல். நாணம் அப்படின்னா வெக்கம். முகில், மேகம், காலன், யமன். பயிலுதல் அப்படின்னா படித்தல், நாணம், வெக்கம், முகில், மேகம், காலன், யமன். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற சொல். கண்ணகியின் சிலம்பு இது வன்று. இது ஒருமையில தான் கண்ணகியின் சிலம்பு இது வன்று என்பதுதான் சரியானது. கன்று டேஸ் தலையாட்டியது, தான் தலையாட்டியது, தாம் தலையாட்டியது, தமது தனது. கன்று தனது தலையாட்டியது. ஒருமை பன்மை பிழையற்ற. என் தங்கை பரிசு பெற்றால். என் தங்கை பரிசு பெற்றான பெற்றது. தங்கை பரிசு பெற்றால் என்பதுதான் சரியானது. ஆப்ஷன் ஏவிலையும் இருக்கு, டியிலையும் இருக்கு. தங்கை பரிசு பெற்றால். நான் நன்றாக தேர்வு எழுதினேன். இது நான் நன்றாக தேர்வு எழுதவில்லைன்னா எதிர்மறை. அப்ப இது உடன்பாடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன் அப்படின்னா உடன்பாட்டு தொடர். அடுத்து அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார்.
அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் என்னது, இது பிறவினை தொடராகும். வருவித்தார் என்னது, வருவித்தார், படிப்பித்தார், செய்வித்தார் அது பிறவினை தொடர். கூட்டு பெயரை குறிப்பிடு. அப்ப மாமரங்கள் நிறைந்த போது என்ன சொல்றோம், மாந்தோப்பு. மாமரம் நிறைந்த போது என்னது, மாந்தோப்பு. தென்னை மரம் நிறைந்த போது தென்னந்தோப்பு. கூட்டப்பெயர் கல் அப்படிங்கிறது, கற்கள் நிறைய இருக்கக்கூடிய கற்குவியல் சொல்றோம். கற்குவியல், கற்குவியல் என்பது சரியானது. கீழ்காணும் சொல்லி கூட்டு பெயர் ஆட்டு கூட்டம், ஆட்டு மந்தை, ஆட்டுப்படை, ஆட்டு நிறை அப்படிங்கிற எது சரியான, ஆடுகள் நிறைந்த பகுதி என்னது, ஆட்டு மந்தை. நீண்டதொரு காலப்பகுதி என்னும் பொருளை தரக்கூடிய சொல்ல ஊழி. நீண்டதொரு காலப்பகுதி ஊழி. ஆழினா கடல். நீண்டதொரு காலப்பகுதி ஊழி. அகம் இச்சொல் தரும் இருப்பொருள். அகம் என்ற சொல் தரக்கூடிய இருப்பொருள் எது பார்த்தீங்கன்னா, அகம் என்பது வீடு, அகம் என்பது மனம், அகம் என்பது வீடு, அகம் என்பது மனத்தையும் குறிக்கிறது. ஆப்ஷன் சி. சரியான இணையை கண்டுபிடி. உத்தரவு, உத்தரவு இதில் கஜானா கருவூலம், பாக்கி நிலுவை. இப்போ எது சரியான, அலங்காரம், ஒப்பனை என்பதுதான் சரியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.